இன்னைக்கு காலையில அதிகாலை இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. எங்க மேம் நியூஸ் பார்க்கிறோம், பேராசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கு அதிகாலையில் இந்தியர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஈட்டியை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதற்கு மேல் இந்த ஈட்டியை பயன்படுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடக்கிற இந்த போட்டிக்காவது எனக்கு ஒரு நல்ல ஈட்டியை வாங்கி தருமாறு ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் நான் கேட்டிருக்கிறேன். இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு மனிதர் பேசியிருக்கிறார். மார்ச் மாதத்தில் கடந்து வந்து இன்றைக்கு அதிகாலையிலே 92.97 மீட்டர் அந்த ஈட்டியை எறிந்து ஒலிம்பிக் ரெக்கார்டை படைத்து தங்க பதக்கத்தை வாங்கி இருக்கிறார். யார் தெரியுமா? நோ, நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி பதக்கம் தான் கிடைத்தது. ஆனால் தங்க பதக்கத்தை வாங்கி இருக்கிறவர் யார் தெரியுமா? அர்ஷத் நதீப் என்கிற விளையாட்டு வீரர். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நான் அதை படித்த போது எனக்கு உண்மையிலேயே கண்கள்லாம் கலங்கிருச்சு. எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு எல்லா விதமான வசதிகளும் இருக்கு, எந்த விதமான பயிற்சிகளோ இல்லாமல் ஒரு கடினமான சூழ்நிலையில் தன்னுடைய சவால்களை எல்லாம் வைத்து கொண்டு துணிச்சலோடு எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு மனிதன் வெற்றி அடைகிறான் என்றால் அந்த மனிதனுடைய வெற்றி எப்படி தெரியுமா இருக்கும்? நம் எல்லோரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஒன்றிணைப்பதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றவர் தான் அர்ஷத் நதீப் என்கிற பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஆனா இதுல என்ன பியூட்டி தெரியுமா? 1992 வருஷம் கடைசியாக பாகிஸ்தானுக்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் கிடைத்தது. 32 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு பாகிஸ்தானினுடைய அந்த பதக்க கனவு நிறைவேறி இருக்கிறதுல்ல, அது அர்ஷத் நதீப்பால். ஆனால் அந்த வெற்றி என்பது எளிதாக அவருக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் ஆகச்சிறந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஈட்டி எறிகிறதுக்கு நல்ல ஈட்டி இல்லை சார், மைதான பயிற்சி செய்வதற்கு நல்ல மைதானம் இல்லை. ஒரு சாதாரண குடும்ப பின்னணி, அதுலேயும் 7 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக பிறந்தவர் அவர். 7 பிள்ளையில ஒரு பிள்ளையாக பிறந்து தந்தை கட்டிட தொழிலாளியாக இருந்து அவர் சம்பாதிக்கிறதன் வழியாகத்தான் ஒட்டுமொத்த குடும்பமே சுழன்று கொண்டிருக்கிற ஒரு குடும்ப பின்னணி. அதுல இருந்து ஒருத்தர் வரார். பொதுவாகவே பாகிஸ்தான்ல கிரிக்கெட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஆனால் அந்த கிரிக்கெட்ல விளையாடணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் பணம் கூடுதலாக தேவைப்படும். அதனால உன்னோட தனித்திறமையை வைத்து ஏதாவது முன்னேறிக்கொள்ளு அவர்கள் சகோதரரும் அவங்க தாத்தாவும் சொன்ன அட்வைஸை கேட்டுட்டு தாத்தா மரத்தினுடைய குச்சி இருக்குல்ல அதை ஈட்டி மாறி சீவி கொடுத்து முதலாக பயிற்சியை தொடங்கிய அர்ஷத் நதீப் அதற்கு பிறகு படிப்படியாக வெற்றி பெற்று வெளியூர்களுக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா என்ன கொடுமைனா, வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்கு அர்ஷத் நதீபிற்கு போதுமான பணம் இல்லை. ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து திரட்டி கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டு அர்ஷத் நதீப் வெளியூர்களுக்கு பயணம் செய்து பல ஊர்களிலே பல வெற்றிகளை பெறுகிறார். இதுல இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, பாரிஸ் ஒலிம்பிக் ஒன்றும் அவருக்கு புதுசு இல்லை, அதுல மட்டும் அவர் பதக்கம் வாங்கல. பாரிஸ் ஒலிம்பிக்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக் நடந்துச்சுல, அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல டாப் 5ல நூலிலையில வெண்கலத்தை மிஸ் பண்ண ஒரு பர்சன். இப்போ பெரிய பெரிய நாடுகளாக இருக்கட்டும், நம் நாடா இருக்கட்டும், ஒலிம்பிக் வரைக்கும் போய் அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மவுஸ் வேற, ஒலிம்பிக் அத்லெட்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒலிம்பியனாக இருந்த அர்ஷத் நதீபுக்கு ஈட்டி கூட எனக்கு சரியாக இல்லைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் பேட்டி கொடுத்திருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் வளர்ந்து வந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்ட பிறகு டொயோட்டா நிறுவனம் தான் அவருக்கு தேவையான ஸ்பான்சர்களை செய்து அவருக்கு உதவி செய்திருக்கிறது. அதுலயும் கூடுதலா ஒலிம்பிக் சாலிடரிட்டி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் மூலமாக அவர் நிதியை பெற்றுக்கொண்டுதான் ஒலிம்பிக் இப்ப நடந்துச்சுல இன்னைக்கு இந்த ஒலிம்பிக்ல பங்கேற்றிருக்கிறார். ஒருவரின் மூலமாக உதவி கிடைத்து அதன் மூலமாக பங்கேற்றிருக்கிறார். இன்னைக்கு அர்ஷத் நதீப் வீசிய அந்த ஈட்டியினுடைய எடை வேண்டுமானால் 800 கிராமாக இருக்கலாம். ஆனால் அவர் சுமந்திருந்த தன்னுடைய வலியும் வேதனையும் இருக்குல்ல, அதுதான் அவரை அந்த அளவிற்கு உந்தி தள்ளி
இருக்கிறது. அந்த உந்துதல் எதன் மூலம் வந்திருக்கும் தெரியுமா? எனக்கு கிடைக்காததை இந்த உலகத்தில் எனக்கு பின்னால் வருபவர்களாவது அனுபவிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு தான் அவர் நிச்சயமாக வீசி இருப்பார். இதுல என்ன இன்னொரு அழகுனா, அவ்வளவு உந்து சக்தியோடு வீசியதால் தான் நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்தது இல்ல. இப்ப வெள்ளி பதக்கம் கிடைத்து இருவரும் மேடைகளிலே நின்று அந்த பதக்கம் வாங்குகிற புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். நீரஜ் சோப்ராவும் அர்ஷத் நதீப்பும் அன்பாக ஒருவருக்கொருவர் இப்படி பேசிக்கொள்கிற அந்த சைகை புகைப்படத்தை நான் பார்த்தேன். இன்றைக்கு காலை நீரஜினுடைய தாயார் சொல்லுகிறார், அர்ஷத் நதீவும் என்னுடைய பிள்ளைதான், அவனையும் நான் என்னுடைய மகனாகத்தான் பார்க்கிறேன். அவனுக்கு கிடைத்த தங்கமும் என் பிள்ளைக்கு கிடைத்த வெள்ளியும் எனக்கு மகிழ்ச்சியைத்தான் தருகிறது என்று இந்தியா பாகிஸ்தான் என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு தாயால் சொல்ல முடிகிறது என்றால், நீரஜ் சோப்ராவுக்கு அர்ஷத் நதீப்பினுடைய அத்தனை வழிகளும் தெரிந்ததனால் தான் என்னவோ அவருக்கு தங்கம் கிடைக்கவில்லை என்றால் கூட நீரஜ் சோப்ராவும் சேர்ந்து மகிழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் 4 மாதத்திற்கு முன்னதாக எனக்கு ஈட்டி வாங்க வழி இல்லை என்று சொன்னபோது அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது யார் தெரியுமா? நீரஜ் சோப்ரா தான். அதனால் நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்திருந்தாலும் கூட அவர் வருத்தப்படவில்லை. என்றால் அர்ஷத்துக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. நல்ல பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு நல்ல கட்டமைப்பு வேண்டும், ஒரு நல்ல மைதானம் வேண்டும். எனக்கு பின்னால் வருகிற இளைய சமுதாயத்தினரிடம் இருக்கிற ஆற்றல் பெற்ற இளைஞர்களுக்கு எனக்கு கிடைக்காத எல்லாமும் கிடைக்க வேண்டும், அதன் மூலம் படிப்படியாக இன்னும் பல பதக்கங்கள் பெற வேண்டும் என்று அர்ஷத் நதீபிற்கு ஒரு 1000 கனவுகள் இருக்கிறதல்ல. அந்த கனவுக்கான ஆரம்ப புள்ளிதான் இன்றைக்கு அவர் பெற்றிருக்கிற தங்க பதக்கம் என்றால், உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பிள்ளைகளே, எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தூக்கி துவம்சம் செஞ்சுட்டு உயர்நிலைக்கு போய் எனக்கு கிடைக்காத வாய்ப்பை என் இளம் தலைமுறைக்கு நான் வாங்கி கொடுப்பேன் என்கிற உந்துதலோடு செயல்பட்டு இருக்கிற அர்ஷத் நதீபின் தான் உங்களுக்கான ஆகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லி